யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். வாழ்க்கையில் வேறு என்ன தேவை? ஒன்றுமே கிடையாது. செய்யக்கூடிய தொழிலில் நல்ல மேன்மை அடையணும். என்ன தொழில் செய்கிறோமோ, வியாபாரமோ அல்லது தொழில் பார்க்குறோமோ, பதவி உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. குடும்பத்திலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் இருக்கணும். பிள்ளைகளும் நல்ல நிலைக்கு வரணும், படிக்கணும், உயர்ந்த நிலை அடையணும். இந்த மாதிரி இது பொருளாதார நிலைகளை மேன்மைப்படுத்திக்கிறோம். அப்புறம் ஆன்மீகம் எல்லாமே இருந்தும் நம்ம வாழ்க்கையில் எல்லா செல்வ செழிப்பும் இருந்து இறை சிந்தனை ஒரு மனிதனுக்கு இல்லைன்னா அது வேஸ்ட்டு தான். எந்த இதுக்குமே பிரயோஜனம் இல்லை. வாழ்க்கை முடிவில் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அது இப்போ சொல்கிறேன் குரு. அது இறுதின்னு சொல்கிறது என்னன்னு கேட்டால், நம்மளுடைய ஒரு வயதுக்கு ஒரு வயதை எட்டும் பொழுது அந்த காலகட்டத்தில் நமக்கே தெரியும். இப்போ இல்லைன்னா அந்த நேரம் உங்களுக்கு அது நினைப்பு வரும். இதுதான் குரு சொன்னார் பிறகு அப்படின்னு. இப்போ வாலிப வயதாக இருக்கும்போது நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். எதை பற்றியும் போதை பண்ணுறது இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லாமல் இருப்பாங்க. அந்தந்த வயதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். பிள்ளைகளை கூட அந்தந்த வயதுகளில் இவன் தப்பு செஞ்சுருப்பாங்க, அதே அது பிள்ளைங்க செய்யும்போது ரொம்ப கோபம் வரும். இவரே அந்த மாதிரி தான் இருந்திருப்பார். அது அன்பாக கண்டிக்க மாட்டாங்க, முரட்டுத்தனமான கூட கண்டிப்பாங்க. யோசித்து பார்த்தா இவர்களே அந்த வயதில் அப்படி தான் இருந்திருப்பாங்க. அதனால் அந்தந்த வயதுகளுக்கு பிள்ளைகள் இருந்தாலும் சரி, பெரியவர்கள் அந்தந்த வயது மாறும்போது எண்ணங்கள், சிந்தனைகள்லாம் அதுக்கேற்றாப்புல நமக்கு மாறும். ஆக இறை சிந்தனையோடு இருந்தால் எப்பொழுதுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மன நிறைவும் நிரந்தரமாக இருக்கும். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.